புள்ளிக்குட்டா மட்டும் வச்சுருக்கேன். புள்ளிக்குட்டா மட்டும் வச்சுருக்கீங்க. எத்தனை புள்ளிக்குட்டா வச்சுருக்கீங்கண்ணா? புள்ளிக்குட்டா வந்து ஒரு மேல் சிம்பாங்க. ஓகேங்கண்ணா. 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு ஃபீமேல் வந்து பொம்மி. ஓகேங்க. 5 இயர்ஸ் முடிஞ்சது. அதுவும் வெண்பா. ஓகே. அது 3 இயர்ஸ் ஆச்சுங்க. 3 இயர்ஸ் ஆச்சு. 4 சொல்லிட்டு அது 4 இயர்ஸ் ஓல்டு. ஓகே. 4 புள்ளிக்குட்டா நம்ம 4 புள்ளிக்குட்டா தோட்டம். ஆமாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் டெய்லியும் தொடச்சு விடுறதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்குங்க நமக்கு ஒரு டாக்கு? அதாவது மில்க் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும். அதாவது புள்ளிக்குட்டானா எல்லோரும் சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஆக்டிவாக இருக்காதுன்னு. இது நல்லா ஓடக்கூடிய டாக்கு. எல்லாமே பிளாக் இல்லைங்களா? ஆமாம், இந்த லாட்டில் எல்லாமே பிளாக் கலர் பப்பிங்க. இப்போ நம்ம கிட்ட புள்ளிக்குட்டா ப்ரைஸ் என்ன வரும்? இது வந்து ஃபீமேல் வந்து 25,000ங்க. ஓகே. மேல் வந்து ஒரு 35 40 கொடுத்துட்டுருக்கீங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு வந்திருக்கோங்க. பொள்ளாச்சியில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா புள்ளிக்குட்டா வச்சிருக்கிற ஒரு பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். இங்கே ஆல்ரெடி நம்ம ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்திருப்போம், கவர் பண்ணியிருப்போம். நல்ல ஜெய்ஜாண்டிக் மேசிவாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு புள்ளிக்குட்டா வச்சுருக்காங்க. அதுக்கு இப்போ வந்து லிட்டர் வந்திருக்கு. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கூட செல்வம் அண்ணா தான் இருக்காங்க. அவங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ணா வணக்கங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி? நல்லா இருக்கீங்கண்ணா. முதல்ல நம்ம லொக்கேஷனுக்கு எப்படி வரதுன்னு சொல்லிவிடுங்கண்ணா. பொள்ளாச்சிலேருந்து பாலக்காடு ரோட்லிங்க. சரிங்க. மன்னூர் பக்கத்தில் நம்ம தோட்டம் இருக்குது. இங்கே வந்து என்னென்ன வச்சுருக்கீங்க நீங்கள் ப்ரீடு? புள்ளிக்குட்டா மட்டும் வச்சுருக்கேன். புள்ளிக்குட்டா மட்டும் வச்சுருக்கீங்க. எத்தனை புள்ளிக்குட்டா வச்சுருக்கீங்கண்ணா? புள்ளிக்குட்டா வந்து ஒரு மேல் சிம்பாங்க. ஓகேங்கண்ணா. 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 5 இயர்ஸ் ஆகிட்டான். ஓகே. ஜனவரி 5 டேட் ஆஃப் பர்த். ஓகே. 5 இயர்ஸ் முடிஞ்சு ஒரு 2 மாதம் ஆச்சு. 2 மாதம் ஆச்சு. ஆமாம். அதுபோக 3 ஃபீமேல் இருக்குது. 3 ஃபீமேல்ஸ் இருக்கு. ஓகே. ஒரு ஃபீமேல் வந்து பொம்மி. ஓகேங்க. 5 இயர்ஸ் முடிஞ்சது. அதுவும் 5 இயர்ஸ் முடிஞ்சு 4 months ஆச்சு. சரிங்க. அப்புறம் பொம்மி சிம்பாவோட டாட்டர் ஓகே வெண்பா. ஓகே. அது 3 இயர்ஸ் ஆச்சுங்க. 3 இயர்ஸ் ஆச்சு. அப்புறம் 4 சொல்லிட்டு அது 4 இயர்ஸ் ஓல்டு. ஓகே. 4 புள்ளிக்குட்டா நம்ம 4 புள்ளிக்குட்டா தோட்டம் இருக்கு. இப்போ லிட்டர் ஆயிருக்கு இல்லைங்களா? ஆமாம், 3 லிட்டர் ஆயிருக்குது. ஓகே. அது இல்லாமல் சிம்பா கூட ஸ்டட் பப்பி 2 லிட்டர் மட்டும் இருக்குது. ஓகேங்கண்ணா. இப்போ பார்த்துடலாங்களா? அப்படி போய் இவங்களையும் பார்த்துட்டு பப்பீஸையும் பார்த்துடலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். இது நம்மளோட மேல் டாக்குங்க சிம்பா. ஓகே. 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இதோட ஃபாதர் வந்து கும்டியோட டைகருங்க, இம்போர்ட். ஓகே. மதர் வந்து பிளாக் டைமண்ட் பில்லுவோட லைனுங்க. சரிங்க. ஆமாங்க. இது நம்ம தோட்டத்துக்கு வந்து 5 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுங்க. இப்போ நீங்கள் 5 வயசுன்னு சொல்கிறீங்கன்னா நேரில் பார்த்தா 5 வயசுன்ற மாதிரி தெரியல இல்லைங்களாண்ணா? எப்படின்னா அது நம்மளோட ஃபுட்டு அண்ட் மெயின்டெனன்ஸ் தானுங்க. இப்போ ரெண்டாவது நல்ல பிளேஃபுல்லான டாக் தான் இது. ஓகே. ஆமாம், அனிமல் அக்ரெஷன் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஹியூமன் அக்ரெஷன் கம்மியாக தான் இருக்குங்க. ஓகே. நல்ல பிளேஃபுல்லான டாக். குழந்தைகளெல்லாம் நல்லா பழகிக்கும். இப்போ ஃபுட்டுன்னு சொல்கிறீங்களாண்ணா, எந்த மாதிரி ஃபுட்ஸ் கொடுப்பீங்க? ஃபுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் புள்ளிக்குட்டாவுக்கு வந்து பப்பிக்கு ஒரு மாதிரி கொடுப்போம், அடல்ட்டுக்கு ஒரு மாதிரி கொடுப்போங்க. இது அடல்ட் ஆனதுனால காலையில் வந்து தயிர் கொடுப்பேங்க வெயில் டைமில். ஈவினிங் வந்து உங்களுக்கு 2.5 kg அல்லது 2 kg அளவுக்கு ரைஸு, சிக்கன், கேர்டு, அப்புறம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி எக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோங்க. ஓகேங்க. இவங்க ஃபுல் பிளாக் இல்லைங்களா? ஃபுல் பிளாக், சின்ன ஒயிட், பிளாக்ல ஒயிட் பேட்சுங்க. ஓகே. 4 டோ டிப்லேயும் ஒயிட் இருக்கும், டெயில் டிப்லேயும் ஒயிட் பேட்ச் இருக்குங்க. ஓகே. இப்போ இவங்களை ஸ்டட்டுக்கும் நீங்கள் கொடுக்குறீங்க இல்லைன்னா? ஆமாம், ஸ்டட் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அதுக்கு டேர்ம்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் இருக்கிற ஃபீமேலுக்கு யூஸ் பண்ணுவோம். இயர்லி ஒரு 5 to 6 ஃபீமேல்ஸ் மேக்ஸிமம், அதுக்கு மேலே யூஸ் பண்ணுறது இல்லைங்க. ஓகே. சிம்பா வந்து 33 இன்ச்சுங்க ஹைட்டுங்க. பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சருங்க. எல்லா லெக்குமே டோ டிப்பில் நிற்கும். நல்லா அத்லட்டிக்காக இருக்கும். நல்லா ஓடக்கூடிய டாக். அதாவது புள்ளிக்குட்டானா எல்லோரும் சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஆக்டிவாக இருக்காதுன்னு. இது நல்லா ஓடக்கூடிய டாக்கு. ஸோ ஒரு தோட்டத்துக்கு கார்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எல்லாம் வச்சுக்கலாம். நைட் ஆனால் இந்த சிம்பாவை அவுத்துட்ருவோங்க. அப்படிங்களா? ஆமாம். ஓகே. டே டைமில் வந்து பொம்மையை அவுத்துட்ருவோங்க. ஓகேங்க. வீட்டுக்குள்ளே இந்த ஃபென்சிங்குள்ளே. தோட்டத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாவும் நாலாவும் தோட்டத்துக்குள்ளே எப்போவுமே ரோமிங்கில் தான் இருக்கும். ஓகே. லிட்டர்மெண்ட் டைம்ங்கிறனால இப்போ கேஜில் இருக்குதுங்க. ஓகே. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது எப்பவுமே தோட்டத்தில் தான் அவுத்துட்ருவோம். இப்போ இதே அனாட்டமி இதே இதில் தானே நான் பப்பீஸ்க்கு இருக்கும் இல்லைங்களா? அதாவது உங்களுக்கு ஃபாதர் மாதிரியும் மதரும் காம்பினேஷனில் தான் இருக்கும். சில சமயம் பப்பீஸ் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸோட ஜீனும் இருக்கும். அப்படிங்களா? ஓகே. இது வந்து நல்லா பஞ்ச் ஹெட்டுங்க. இது நம்ம வீட்டில் இருக்கிற பொம்மிங்க, ஃபீமேல். இதுவும் 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நவம்பர் 28 டேட் ஆஃப் பர்த்துங்க. 5 இயர்ஸ் முடிஞ்சு 4 months ஆயிடுச்சு இதுக்கு. இது இதோட 3rd லிட்டர்மெண்ட்டு. இந்த லாட்டில் மொத்தமாக 17 பப்பீஸ், 14 லைவுங்க. ஓகேங்க. ஆமாங்க. இது எல்லா லிட்டர்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா மோர் தென் 15 பப்பீஸ் தான் இது. ஓகேங்க. ஆமாம். இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க? டெய்லி காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
மடியெல்லாம் வந்து சுடு தண்ணி வச்சு நல்லா தொடச்சி விட்டுங்க, ம் க்ளீன் பண்ணி விட்டு. ம் அதுவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா இந்த சுடு தண்ணி வச்சு இந்த மாதிரி டெய்லியும் தொடச்சி விட்றப்போ ம் அதுவும் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். ஓகே அதனால தான் இவ்வளோ அமைதியாக நின்றுக்குது. ம் சரி சரி சரி. இவங்க என்ன லைனேஜ்னா? பொம்மி வந்து டாக்டர் ஆஃப் ஹேமர் அண்ட் லிசாங்க. ஆஹா. நீங்கள் வச்சுருக்க மேக்ஸிமம் எல்லாமே நீங்கள் நார்த் அந்த மாதிரி லைன் அந்த மாதிரி இருக்குமா? இல்லை, நார்த்துலேருந்து தான் அப்போ எல்லாருமே புள்ளிக்குட்டா பப்பி வாங்கிட்டு வந்ததுங்க. ஓகே ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் உங்கள் லெகசி உங்களோட. ஆமாம், எனக்கு வந்து பப்பீஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்தது வந்து பிரதீப் லேபவங்க, ஓகே சென்னையில். ஆஹா. ஸோ இப்போ இதெல்லாம் டெய்லியும் தொடச்சி விட்றதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்குங்க நமக்கு ஒரு டாக்கு? அதாவது மில்க் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும், கொஞ்சம் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கிட்டோம்னா. ஏன்னா நம்மளை அறியாமல் டெய்லியும் பார்த்தீங்கன்னா நம்ம அவுத்துடுவோம், ஆமாம் போய் மண்ணில் எல்லாம் படுக்கும். ம் அந்த ஒரு காரணத்தினால டெய்லி காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை அட்லீஸ்ட் மினிமம் ஒன்ஸாவது நம்ம இந்த மாதிரி சுடு தண்ணி வச்சு இதை தொடச்சி விட்டோம்னா நல்லதுங்க. ஓகேண்ணா. இவங்களோட பப்பீஸ் எவ்வளோ நல்லா ஆச்சுங்கண்ணா? இதோட பப்பீஸ் வந்து 18 to 19 days ஆயிடுச்சுங்க இன்னைக்கு. குட்டி தான். ஆமாம், ஓகே ஓகே. கண்ணு முழிச்சிருச்சுங்க, மதர் ஃபீடிங் தான் இருக்குது. ஓகே. ஆமாம், 20 days ஆனதுக்கப்புறம் நாங்கள் ட்ரை ஃபுட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகே. இது வெண்பாங்க, பொம்மி சிம்பாவோட டாக்டருங்க. ம் ஆமாங்க, இது 3 years ஓல்ட் ஆயிடுச்சுங்க இப்போ. ஓகே. இதான் ஃபர்ஸ்ட் லிட்டர் மட்டும். லிட்டரில். ஆமாங்க. ஓகே ஓகே. நீங்கள் போன வீடியோவில் பார்த்தப்போ ஒரு 8-9 months இருக்கும். ஆஹா. நல்லா பெருசாகிட்டாங்க இவங்களே குட்டி. இப்போ வந்து 32 inch ஹைட்டுங்க இந்த ஃபீமேலு. ஓகேங்க. ஆமாம், ஹேக்கிங்கிற மேல் கூட மேட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஹேக்கி வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அனில் நாயர்னு ஒருத்தர் வச்சுருந்தாரு. ம் ம் அவர்கிட்ட இருந்து இப்போ பொள்ளாச்சியில் மணிகண்டன் சொல்லிட்டு ஒருத்தர் அடல்ட்டாக வாங்கிட்டு வந்து இப்போ வச்சுருக்காரு. ஓகே ஓகேங்க. ஹேக்கிக்கு மேட் பண்ணதுங்க இது. ஓகேங்க. அது என்ன கலருங்கண்ணா? ஹேக்கி வந்து பிரிண்டல் கலர். பிரிண்டல் கலர். ஆமாம். ஓகே ஓகே. எவ்வளோ பப்பீஸ்னா? இதில் வந்து 7 பப்பீஸுங்க, ஒரு மேலு 6 ஃபீமேல். ஃபீமேல் கவுண்ட் தான் இதில் அதிகங்க. அதிகம். ஆமாங்க. இது வந்து 7 பப்பீஸுங்க, வெண்பாவோட பப்பீஸுங்க. ஓகே ஓகே. ஆமாங்க. இதில் பிரிண்டல் அண்ட் ஃபான் கலர்ஸ் இருக்குங்கண்ணா? இல்லை, இதில் வந்து மேல் புக் ஆயிடுச்சுங்க. சரி அதே பிரிண்டலும் புக் ஆயிடுச்சுங்க. ஃபான் அந்த ஒயிட் கலர், இந்த ஃபானில் பிளாக் பேட்ச்சு. ஓகே. அது அந்த 2 ஃபீமேல் பப்பீஸ் மட்டும் அவைலபிளாக இருக்குங்க. ஃபீமேல் பப்பீஸ் மட்டும். ஆமாங்க. ஓகேங்க. இப்போ நம்ம கிட்ட புள்ளிக்குட்டா ப்ரைஸ் என்ன வரும்னா? இது வந்து ஃபீமேல் வந்து 25,000ங்க. ஓகே. மேல் வந்து ஒரு 35 to 40 கொடுத்துட்டுருக்குங்க. ஓகே ஓகேங்கண்ணா. டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா? டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இது வரைக்கும் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்க. டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் சார்ஜஸ் வந்து அவங்க பே பண்ணிடுவாங்க. பே பண்ணணும். ஓகே ஓகேங்கண்ணா. சரி, உங்களுக்கு ஃபீடிங்லாம் எந்த மாதிரி கொடுத்துட்ருக்கீங்கண்ணா? அதாவது 35 daysக்கு மேலான பப்பீஸ், 35 days கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. 35 daysக்கு மேலான பப்பி வந்து காலையில் 7:30க்கு வந்து ராயல் கேன் கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு இந்த மாதிரி ஒரு 11:30 12 o'clock வந்து தயிர் கொடுப்போம். ஓகே. அப்புறம் ஈவினிங் வந்து இப்போ சிக்கனோ எக்கோ இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. சரி சரி சரி. அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 9:30 10 o'clock வந்து திருப்பி ராயல் கனின் கொடுப்பாங்க. ஓகே. அப்புறம் நைட்டு ஃபுல்லாக மதர் ஃபீடிங் கொடுத்துருவோம். ஆஹா. ஓகே. பப்பி இதே ரொட்டீன் தானுங்க. நம்மக்கிட்ட பப்பி வாங்கிட்டு போனாலும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறக்கு. ஓகே. காலையில் இந்த டைமிங்கில் இந்த ஃபுட்டு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ பப்பியெல்லாம் நல்லா கொழு கொள்ளுன்னு இருக்காங்க. ஸ்கின் அப்படியே கோட்டை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்கண்ணா, ஷைன் அடிக்கிற மாதிரி இருக்காங்க. நல்லா மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. இப்போ புக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்களா? கொடுத்துருவீங்களா? பப்பீஸ் இந்த லாட்டில் இருக்கிற பப்பீஸ் வந்து எனக்கு ஒரு மேலும் 3 ஃபீமேலும் புக் ஆயிடுச்சுங்க. ஓகேங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபான் கலரும், அதாவது இப்போ சாப்பிட்ருக்கிற 2 தான் இன்னும் புக் ஆகலைங்க. ஓகே. ஆமாம், இந்த ஃபான். ஸோ இது 2 கொடுக்கலாம். ஆமாம், இந்த 2 கொடுக்கலாங்க. ஓகே. இதெல்லாம் பொம்மியோட பப்பீஸுங்க. ஓகே. ஆமாங்க, நம்ம அங்கே பார்த்தது வெண்பாவோட பப்பீஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37 days ஆச்சு. இது வந்து 18 to 19 days ஆச்சுங்க. ஓகே. ஆமாம். இதுலலாம் 14 பப்பீஸ் இல்லைங்களா? இதில் 14 பப்பீஸுங்க. ஓகேங்க. இதில் 7 பப்பி இந்த ரூம்லையும், பக்கத்து ரூமில் 7 பப்பியும் வச்சுருக்குறேங்க. ஓகே ஓகேண்ணா. ஆமாம், ஏன்னா மதர் ஃபீடிங் பண்ணுறப்போ உங்களுக்கு எவ்ரி 3 hours வந்து மதரை வந்து இந்த ரூமுக்கு அந்த ரூமுக்கு மாற்றி மாற்றி விட்டுருக்கீங்க. ஓகே. ஸோ பிளாக் இருக்குது அண்ட் ஃபான் இருக்குது. இது சாக்லேட் கலர், சாக்லேட் ப்ரௌன் கலருங்க, டார்க் ப்ரௌன் கலருங்க. ஓகே. லாஸ்ட் டைம் இருந்துச்சு இல்லைங்க? ஆமாம், ஒவ்வொரு லிட்டர் மட்டும் எனக்கு இந்த கலரில் ஒரு பப்பி வருங்க. ஆஹா. சரி சரி சரிங்கண்ணா. இந்த கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம், சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ரூமில் ப்ளஸ் பக்கத்து ரூமில் இருக்குல்லைங்க? பக்கத்து ரூமில் அதுலேயே இருக்குதுங்க. இது 2வது ரூம் இல்லைங்களா? ஆமாம்மாங்க, இந்த ரூமில் 7 பப்பி, அந்த ரூமில் 7 பப்பி வச்சுருப்பாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் ஒயிட் நிறையா இருக்குது. ஆமாம், ஏன்னா ஃபீடிங்க்கு கொஞ்சம் ஈவனாக இருக்கணும். ஓகேங்கண்ணா. இதில் பிரிண்டல் ஒயிட்டு இல்லைங்களா? ஆமாம், ஒயிட்டில் பிளாக் பேட்சுங்க. ஆஹா. இப்போ இவங்களே எவ்வளோ நாளில் கொடுக்க ஆரம்பிப்பீங்கன்னா?
எல்லாமே வந்து 30 டேஸ்க்கு மேலே 35 டேஸில் வந்து பப்பி டிபி வேக்சின் பண்ணிடுவாங்க. ஓகேங்க. பப்பி டிபி வேக்சின் பண்ணி ஒரு வாரம் கழிச்சு நான் கொடுத்துருவேங்க எல்லா பப்பி. ஓகே எல்லாம் 40 டேஸ் அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருவாங்க. ஓகேங்க. ஸோ இதோட ப்ரைஸும் சேம் தானுங்களாண்ணா? ஆமாங்க. அதே தான். ஓகே. இது வந்து சிம்பா நாலாவோட பப்பிங்க. என்னையோட 30 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஓகே. வேக்சினும் பண்ணியாச்சுங்க. பப்பி டிபி வேக்சின் பண்ணிக்கிங்க. எல்லாமே பிளாக் இல்லைங்களா? ஆமாம், இந்த லாட்டில் எல்லாமே பிளாக் கலர் பப்பிங்க. இதில் வந்து மேல் புக் ஆகிடுச்சிங்க. இதுலேயும் ஃபீமேல் பப்பீஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஓகே ஓகேங்கண்ணா. இவங்க என்ன ப்ரைஸ்லேருந்து கொடுப்பீங்க? இந்த பப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் 25லேருந்து 30க்குள்ளே கொடுத்துருக்கேங்க. ஓகே. ஆமாம், எல்லா பப்பீஸும். சரிங்கண்ணா. இப்போது இதில் வந்து ஃபீமேல்ஸ் வேணால் எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஃபீமேல் பப்பீஸ் மட்டும்தான் இதில் அவைலபிளாக இருக்குங்க. ஓகே. இப்போ நம்மக்கிட்ட எடுக்கிறாங்கன்னா லைக் அந்த பேராவே கிடைக்குமா? அந்த பேட்ச்சில் பார்த்தோம்னா அதோட மேல் இதோட இல்லை, என்னோட பப்பீஸ் எல்லாத்துலேயுமே சிம்பா ஏதோ ஒரு பார்ட்டில் இருக்குதுங்க. இருக்குது. ஓ சரி சரி சரி. ஆமாம், நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வேணால் ரெஃபர் பண்ண முடியுங்க. அப்படிங்களா? ஓகே. ஆமாங்க, இங்கே இருக்கிற எல்லா பப்பீஸ்லேயும் வந்து சிம்பா வந்து ஏதோ ஒரு பார்ட்டில் இருக்குதுங்க. ஓகே. ஒன்று ஃபாதராக இருக்கும், இல்லாட்டி கிராண்ட் ஃபாதராக இருக்கும். ஆமாம், கரெக்ட் கரெக்ட். ஓகே. இவங்க 2 பேரும்? ஆமாங்க, இந்த 2 ஃபீமேல் பப்பீஸ் தான் அவைலபிளாக இருக்குங்க. ஓகே ஓகேங்க. ஃபுல் பிளாக் இல்லைங்களாண்ணா? ஃபுல் பிளாக், அங்கங்கே ஒயிட் பேச்சஸ். அங்கங்கே ஒயிட் பேச்சஸ். சரி சரிங்கண்ணா. ஸோ இதெல்லாம் 30 நாள் ஆன பப்பீஸ் இல்லைங்களா? ஆமாங்க, 30 டேஸ் ஆன பப்பீஸுங்க. ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரமாக இங்கே இருக்க புள்ளிக்குட்டா அண்ட் புள்ளிக்குட்டா பப்பீஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அண்ணோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், லொக்கேஷனும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அண்ணாக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் பேசலாம். பப்பீஸோட இன்னி கொஞ்சம் மெச்சூர்டான பப்பீஸ் வேணும்னாலும் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே அனுப்புவார் இல்லைங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. பொம்மி சிம்பாவோட பப்பீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாங்கன்னா அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவார். புக்கிங்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறதா சொல்லார். உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் புக்கிங்ஸ் வந்து நீங்கள் வந்து அண்ணா கிட்ட பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். until then, bye bye. Thank you.